நேற்று நடந்த நிகழ்ச்சியில் மூச்சு திணறல் ஏற்படலை, கீழே போட்டு மிதிச்சிட்டானுங்க. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவன் மேலே 100 பேர் 50 பேர் 100 பேர் மேலே மிதிச்சு போனானே என்னத்துக்காகும்? நுரையீரல் மூச்சு திணறல் எங்கே போகும்? கூட்டத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டால் அப்படி தான். ஆடு மாடு கூட கொஞ்சம் கூட்டம் வந்தால் ஒரு மாதிரி விலகி போகும். இந்த மாடுகள் போகாது, 2 கால் மாடு போகாது. மிதின்னு மிதித்து கொன்னுட்டு தான் போகும். என்னத்தை பார்த்து கழிச்சு என்னத்தை கழிச்சானுங்க அறிவு கட்ட பயலுக்கு. என்ன நீ எங்கேயோ ஒரு ஓரமானு கேட்குறது, நாளைக்கு பேப்பரில் வர வாசிக்கிறது, என்ன முண்டி அடிச்சுட்டு அங்கே போய் என்னத்தை பண்ணி கழிக்கிறான். அந்த அளவுக்கு கூட அந்த அறிவு இல்லாத ஜனங்களாக தான் இருக்குது. எல்லாம் கூட்டங்களில் நெரிசலில் மாட்டிக்கிட்டா விழுந்துட்டான்னா அது மேலே ஒரு 100 பேர் மிதித்து நடப்பான். அவன் கீழே கிடக்காங்கிற அந்த அறிவே இருக்காது. அவன் பாட்டு திரும்ப அப்படியே தான் போவான். அவன் மிதித்து எல்லாம் கொண்டு போட்டு போயிடுவான். அது மூச்சு திணறல் அங்கே நடந்தது மூச்சு திணறல் கிடையாது. அவ்வளோ வீதியில் இருந்த மூச்சு திணறல் வருது. காற்றுக்கு ஒன்றும் பஞ்சமே கிடையாது. ஏதாவது ஒரு ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டோம், அந்த இடத்துல மூச்சு திணறல் வருதுன்னா அதை பற்றி யோசிக்கலாம். அதனால் இது நடந்தது, அந்த அசம்பாவிதம் நடந்தது வந்து மூச்சு திணறலில் கீழே விழுந்தவன் மேலே 50 பேர் 100 பேர் ஏறி மிதித்து போகும்போது அவ்வளோதான். 50 கிலோ 100 கிலோ வெயிட்டை நீங்கள் மேலே ஒரு 50 கிலோ மூட்டையை 50 தடவை வச்சா 5 நிமிஷத்துக்குள்ளே 5 நிமிஷம் கூட இல்லை, என்னத்துக்கு ஆகும்? நுரையீரல் அவ்வளோ நான் சொல்லி முடிஞ்சு போகும். எவ்வளோ பெரிய சண்டியராக இருந்தாலும் அதெல்லாம் தாங்க முடியாது. மிதித்து ஒருத்தன் மிதிச்சுட்டு போகும்போது அடுத்தவன் மிதிச்சுட்டு போகிறான். அது ஒரு செகண்ட் தான், 10 செகண்டுக்குள்ளே 50 பேர் 100 பேர் மிதிக்கிறான். அதெல்லாம் 1000 பேரே மிதிக்கிறான் அங்கே இருக்க கூட்டத்துக்குள்ளே. என்ன ஆகும்? அதனால் கூட்டங்களாக இருக்கிற இடங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. ஆமாம், எந்த பெரிய தலைவர் பேசட்டுமே, மறுநாள் பேப்பரில் வரப்போகுது, இல்லை 1 மணி நேரத்தில் அங்கே நியூஸில் வரப்போகுது, வாசிட்டு போகிறது. அவனை பார்த்து என்னத்தை நடக்க போகுது? நாட்டில் அவன் வீட்டிலே கொண்டு வச்சுக்கட்டுமே, என்ன நடக்க போகுது? கோயில்களில் சில இடங்களில் நெரிசலான இடங்களில் மாட்டிக்கிட்டேன்னா அந்த மாதிரி மூச்சு திணறல் வந்து இறப்பாங்க. குகை கோயில்களில் அந்த மாதிரி இடங்களில் அது ஆக்சிஜன் கிடைக்காம திணறும் மயக்கம் மட்டும் விழுந்துருவாங்க. அங்கேயுமே கீழே மிதித்து தான் போவான். அதுதான் ப்ராப்ளம்.